கூடி வந்துக்கிற அனைவருக்கும் ஆண்டவராக இயேசு நாமத்தில் என்ற வாழ்த்துதலை தெரிவிக்கிறேன். என்னுடைய வார்த்தை அவ்வளோ தெளிவாக இருக்காது. ஆமாம், தெளிவாக இருக்காது. மலையாளி மாதிரி இருக்கும் பேச்சு. நான் ஒரு திக்குவாய்க்காரன், மந்த நான் உள்ளவன். என்னுடைய படிப்பு என்ன தெரியுங்களா? 10th 3 தடவை பெயலாப்படுவேன். 10th 3 தடவை கோட்டடிச்சவன். ஆனால் அண்ணன்மார்கள்லாம் நல்ல கெட்டிக்காரன். ஆனால் தேவன் என்னை தான் ஊழியத்துக்கு அழைத்தார். எனக்கு 86 வயது. 86 வயதில் அநேகரை தூக்கி கொண்டு போய் தான் குளிப்பாட்டணும், தூக்கி போய் தான் படுக்க வைக்கணும். ஆனால் நான் வந்தேன். உங்கள் பாஸ்டர் ஃபோன் பண்ணார், நான் வருகிறேன்னு சொல்லி நான் வந்தேன். எல்லாம் நாளைக்கு 4ஆம் தேதியே எல்லாம் இந்தியா முழுவதும் என்ன செய்யுது, எதிர்பார்த்துட்ருக்குது. ராத்திரி அநேகர் தூங்க மாட்டாங்க, நிறைய தூங்க மாட்டானுங்க. அடுத்தபடியாக நாளைக்கு நிறையா சூசைட் பண்ணி சாப்பிட்றதுக்கு இருக்கிறாங்க, பெண்களும் ஆண்களும். பொம்பளை பிள்ளைங்க தான் சினிமாவில் ரொம்ப வெறி பிடிச்சி அலையுது. ஆமாம், உலகம் அப்படி போயிடுச்சு. அரசாங்கமே, தலைவர்களே, உங்கள் பிள்ளைகளை கவனமாக பாதுகாத்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அப்படிப்பட்ட நாட்களில் வந்துக்கிறோம். நீதிமொழி 30, இது என்னுடைய செய்தி அல்ல, சும்மா ஆலோசனை. நீதிமொழி 30, 21, 22. 3 நிமித்தம் பூமி சஞ்சலப்படுது. ஆமாம், 3 நிமித்தம் பூமி சஞ்சலப்படுது. பிஜேபிக்காரன், அடுத்தது காங்கிரஸு, ஏடிஎம்கே. 3 நிமித்தம் பூமி சஞ்சலப்படுது. நாளை அது தாங்காது. 22 வாசிங்க. அரசால பிறந்த அடிமை நிமித்தம். போதும். அரசால பிறந்த அடிமை நிமித்தம். இஸ்ரவேல் ஜனங்களை ராஜாக்கள், இஸ்ரவேல் ராஜாக்கள் ஆண்டார்கள். தேசம் எப்படி இருந்துச்சு? பாலும் தேனும் ஓடுனது. இஸ்ரவேல் ஜனங்களை தாவீது, சாலமோன் இவங்க ஆண்டபோது எல்லாம் ராஜ பரம்பரை, பாலும் தேனும் ஓடினது. வெள்ளியும் பொன்னும் அத்தியும் திராட்சையும் ஒளிவையும் உள்ள தேசம்னு சொல்லுகிறாரு. பாலும் தேனும் ஓடினது. அடுத்தபடியாக பிரிட்டிஷ் ஆட்சி இங்கிலாண்டில் இருந்தது. எலிசபெத் மகாராணி, விக்டோரியா மகாராணி, 5ஆம் ஜார்ஜி, 6ஆம் ஜார்ஜி, இவங்க காலத்தில் எப்படி இருந்துச்சு? உலகம் செழிப்பாக இருந்துச்சு. அவங்க ராஜ பரம்பரை. 3 நிமித்தம் பூமி சஞ்சலப்படுது. அரசால பிறந்த அடிமை நிமித்தம். சபையில் உள்ள பையன்கள் கூட எதுக்கடா ஓட்டு போட்டேன்னு விஜய் நானுவேன். ஏன்டானே நல்லா நடிக்கிறானா? இல்லை, அரசாட்சி பண்ணுறதுக்கு ஒருத்தனை தேர்ந்தெடுத்தா நல்லா நடிக்கிறாங்கிறதுங்க. அவன் குடும்பம் எப்படி, ஏன்னா உலகம் அப்படி இருக்குது. நாளைக்கு என்ன நடக்குமோ தெரியாது. அதனால் 3 நிமித்தம் பூமி சஞ்சலப்படுது, நாளை அது தாங்காது. அப்படி இருக்குது. உலகம் மோசமான நிலைமையில் போய் கொண்டிருக்குது. நம்முடைய செய்தி இப்போ எங்கே பார்த்தாலும் விலைவாசி ஏறி கிடக்குது. கேஸு கிடைக்கல, ஹோட்டல்லாம் மூடப்படுது, டீ கடையெல்லாம் மூடப்படுது, காப்பி டீ எல்லாம் கேஸு, அதனால் எல்லாம் விலை ஏறிச்சு. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை மத்தேயு 6:31, மத்தேயு 6:31. ஆமாம், எண்ணத்தை புசிப்போம், எண்ணத்தை கொடுப்போம், எண்ணத்தை உடுத்துவோன்னு கவலைப்பட வேண்டாம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அப்படியே. ஆமாம், தேவனுடைய ராஜ்யம்னா என்ன? ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யம்னா சபை. தேவன் அங்கே இருக்கிறார், அவருடைய ராஜ்யம் சபை.
தேவ ராஜ்யத்தையும் அப்படியே நீதி லா இதையும் தேடுங்கள், அப்போ எல்லாம் உங்களுக்கு கூட எல்லாம் கூட கொடுப்பாங்க. அதான் வாக்கு தத்துவம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அப்படியே நீதியும் தேடுங்கள், எல்லாம் கொடுக்கப்படும் சொல்லி அங்கே எழுதிக்கிறது. அது வாக்கு தத்துவம். ரூபான் நோட்டை எடுத்தால் அதில் அந்த கவர்னர், ரிசர்வ் பேங்க் கவர்னர் முன்பக்கத்தில் எழுதுகிறார், ஐ ப்ராமிஸ், இந்த 500 கொண்டு வரவனுக்கு 500 உள்ள பொருளை கொடு அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணுறார். யார்? ரிசர்வ் பேங்க் கவர்னர். அது பின்னால் பார்த்தா அது கேரண்டின்னு சொல்லி மத்திய அரசு சொல்லுது. பின்னால் அதுக்கு நான் கேரண்டி, முன்னால் இந்த வாக்கு தத்துவம், இந்த 500 கொண்டு வரவனுக்கு 500 ஜாமானம் கொடு அப்படின்னு இங்குது. அதெல்லாம் ரூபாய் நோட்டுகள் கூட மாறும். திடீர்னு 500 மாறுது, 1000 மாறுதில்ல. தேசங்கள் கவலும் இப்படிலாம் நடக்குது. ஆனால் ஆண்டவருடைய வாக்கு தத்துவம் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியும் அப்போ எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும்னு இருக்குது. என்ன பஞ்சம் வந்தாலும், கேஸு கிடைக்க போனாலும், அது போனாலும் பரவாயில்ல, ஆண்டவர் நம்மளை ஆசிரியக்க உயர்த்த அவர் வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். அதனால் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை கொடுப்போம்னு சொல்லி ஒன்றும் கவலைப்பட வேண்டாம்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். வேதத்தை கொஞ்சம் புரட்டி பார்த்தால் அதில் ஆண்டவர் நம்மை பார்த்து குறிப்பிட்ட சில காரியங்களை செய்ய வேண்டான்னு கட்டளையிடுகிறார். சிறு பிள்ளைகளை பெற்றோர்கள் சில காரியங்களை செய்யக்கூடாதுன்னு சொல்லுவார்கள். ஆனால் மீறிட்டு செய்யும் போது பெற்றோர்களை துக்கப்படுத்துறது போல இருக்கும். அதே மாதிரி ஆண்டவர் நம்மளை பார்த்து எதை செய்ய வேண்டாம்னு சொல்லுகிறாரோ அதை நம்ம செய்வோமானால் ஆண்டவரை நாம் வருத்தப்படுத்துகிறவர்களாக இருப்போம். எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுத்தோம் என்று கவலைப்பட வேண்டாம். ஒரு ஆஸ்பத்திரியில் பல் டாக்டர் அவர் ஒரு போர்டு போட்டுக்கிறார், நீங்கள் உங்கள் செருப்பெல்லாம் கலட்டி வெளியில் வச்சுட்டு வாங்க, உங்கள் கவலையும் கூட நீ வெளியில் வச்சுட்டு வந்து உட்காருங்கன்னு. உங்கள் கவலையும் வெளியில் வச்சுட்டு வாங்கன்னு அவர் எழுதுகிறார். செருப்பை மட்டுமில்லை, கவலையும். எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை கொடுப்போம், எண்ணத்தை உண்போம்னு கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லி வானத்தில் பறக்கிற பறவைகளை அவர் கவனித்து பாருங்கள். அறுக்கிறதும் இல்லை, விதைக்கிறதும் இல்லை, களஞ்சியத்தில் சேர்க்கிறதும் இல்லை, அவைகளை பார்க்கல நீங்கள் விசேஷித்தவள் அல்லவா. புஷ்பங்களை பற்றி பார்க்கும்போது பூக்கள், சாலமோன் ஞானி கூட, அவன் பெரிய ராஜா, அவன் கூட இப்படி ட்ரெஸ் பண்ணதில்லை, அவளை அழகாக நான் உடுத்து வைக்கிறேன். எதுக்கு? இந்த காட்டு புஷ்பங்களுக்கு அவளை அழகாக உடுத்து வைத்தால் ஏன் உங்களுக்கு உடுத்தி வைப்பது அதிக நிச்சயம் அல்லவான்னு சொல்லி எழுதிக்கிறார். பறவைகள் கேட்டாவே அதுங்களை நீங்கள் பாருங்கள், இனவிருத்தி எப்படி செய்கிறது. அதுக்கு மருத்துவமனை கிடையாது, அது ட்ரீட்மெண்ட்டுக்கு நம்மகிட்ட வர்றது கிடையாது, அதுக்கு பிரசவ ஆஸ்பத்திரி கிடையாது, அட்மிஷனும் கிடையாது, பிளட்டு டெஸ்ட்டுக்கு போகுதான் அது இல்லை. அது பாடிக்கொண்டும் சந்தோஷப்பட்டும் சிரித்து கொண்டு அது அழகாக இருக்குது பறவைகள். நம்ம 8 மணிக்கு காலையில் படுக்கை விட்டு எழுந்திரிக்கிறோம். ஆனால் சேவல் கோழி அந்த கூட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டு 5 மணிக்கு கொக்கரக்கோ கோல ராஜாவே ராஜாவே வாழ்க. காலையில் 5 மணிக்கு அது என்ன செய்யுது? மேலே வானத்தை பார்த்து ராஜாவே வாழ்க அப்படின்னு சொல்லி நன்றி செலுத்துது சேவல். ஆனால் 8 மணி வரலையும் நம்ம என்ன தூங்குகிறோம். அதனால் காட்டு புஷ்பங்களை கவனித்து பாருங்கள், ஆகாயத்து பறவைகளை கவனித்து பாருங்கள். அது கவலைப்படுறதும் இல்லை, அதுவும் இல்லை, இது இல்லை. எடுத்துக்காட்டாக லூக்கா 10ஆம் அதிகாரத்தில் ஒரு காரியம், மார்த்தாளே நீ அநேக காரியங்களை கொடுத்து கவலைப்படுகிற, அநேக காரியங்களை கொடுத்து கவலைப்படுகிறேன்னு சொன்னார்.
இயேசு சீசர்களும் மார்த்தா மரியா வீட்டுக்கு வந்துக்கிறாங்க. வரும்போது வரவேற்றது யார்? மரியாள் தான் வரவேற்றாள். எல்லாம் இதெல்லாம் நாற்காலி எல்லாம் போட்டு ஜெபம் ஆரம்பித்தாச்சு. மரியாளும் உட்காந்துக்கிறான், எல்லாம் வந்துக்குது. இவன் சாப்பாடு செய்கிறா. ஏன்னா இவங்க 12 பேர் வந்துக்கிறாங்க, இயேசு ஒன்று 13, அப்புறம் லாசரு, இவங்கெல்லாம் இந்த கிழவி எல்லாம் 20 பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு சாப்பாடு செய்கிறதுல தப்பல்ல, அது நல்ல காரியம்தான். ஆனால் அதை விட முக்கியம் என்ன சொல்கிறாரு இங்கே? இதுதான் முக்கியங்கிறாரு. நோவா காலத்தில் ஜனம் வாரி கொண்டு போணுச்சு, புசிக்கிறதும் குடிக்கிறதும் என்ன வீடு கட்டுறதும் கல்யாணம் பண்ணுறதும் பொண்ணு எடுக்கிறதும் இதெல்லாம் செஞ்சார்கள். வாரி கொண்டு வருவது வெளியே செஞ்சாங்க. அப்போ வீடு கட்டுறது, பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணுறது, வயல் வாங்குறது, தோட்டம் வாங்குறது அது தப்பு அல்ல. ஆனால் அந்த பொல்லாத ஜனங்களோட இவங்களையும் வாரி கொண்டு போகிறதுக்கு காரணம் என்ன? இவங்க முழுவதும் இதில் தான் எண்ணம் இருந்துச்சு. கர்த்தர் மேலே எண்ணம் இல்லை, முழுவதும் எண்ணம் வாங்கணும் விற்கணும் எங்கணும் அதிலே தான் இருந்துச்சு. கர்த்தருக்கு இடம் கொடுக்கவே இல்லை. இங்கே மார்த்தாள் வந்து ஆண்டவர்கிட்ட ஜெபம் நடந்துட்டு இருக்கும்போது வந்து அவள் எல்லையை தாண்டி அவள் கவலையாகி டென்ஷன் ஆகி சகோதரியை அனுப்பி விடக்கூடாதா, உண்டியாலும் வேலை செய்கிறேனேன்னு சொல்லி அங்கே சத்தம் போடுறத பார்க்குறோம். இயேசு விருந்தினராக வந்துகிறார். அவருடைய மனதை புண்படுத்தும்படி அவ டென்ஷன் ஆயிட்டா. அந்த சமயத்தில் தான் ஆண்டவர் சொன்னார், மார்த்தாளே அநேக காரியங்களை கொடுத்து கவலைப்படுகிறாய், தேவையானது ஒன்றே தான் சொல்லி அங்கே சொன்னதை பார்க்குறோம். அநேக காரியங்களை கொடுத்து அங்கே சொல்கிறாரு, மார்த்தாளே 2 தடவை சொல்கிறத பார்க்குறோம். 2 தடவை சொன்னால் அதில் ஒரு ஆபத்து இருக்குதுன்னு அர்த்தம். நீங்கள் 2 பேரும் போயிட்டுருக்கிறீங்க, அங்கே பாம்பு அப்படின்னு 2 தடவை சொன்னால் என்ன, அது கொஞ்சம் சீரியஸானது. பாம்புன்னா ஒன்றும் இல்லை, பாம்புன்னாக்கா உடனே என்ன, அங்கே ஒரு ஆபத்து இருக்குதுன்னு சொல்லி அர்த்தமாகுது. அதனால் மார்த்தாளே அப்படின்னு சொல்கிறதுனால என்ன, அது ஒரு சீரியஸான காரியமாக இருக்குது. போதும் என்ற மனதோடு கூடிய தெய்வ பக்தியை மிகுந்த ஆதாயம். போதும் என்ற மனதும் ப்ளஸ்ஸு தெய்வ பக்தியும் இருந்துச்சுனாக்க ப்ளஸ்ஸு மிகுந்த ஆதாயம். போதும் என்ற மனதும் தெய்வ பக்தியும் இருக்க வேணும். அவனை அது மிகுந்த ஆதாயம். போதும் என்று சொல்லாத நாள் உண்டு. நீதிமொழி 30:15, நீதிமொழி 30:15 வாசிங்க. போதும் என்று சொல்லாத நாள் உண்டான். உலகத்தில் போதும் திருப்தி ஆயிடுச்சுன்னு சொல்லாத நாள் உண்டு. அது யாவன பாதாளம். கேளுங்க, பாதாளத்தில் எவ்வளோ பேர் சாவுறாங்க, செத்து போகிறாங்களா பாதாளத்தில். நோவா காலத்துலலாம் எவ்வளோ பாதாளத்தில். அது போதும், இடம் நிரம்பிருச்சு வேண்டாம்னு சொல்லாது. எவ்வளவு பேர் செத்தாலும் இங்கே ஓயாமரி சுடுகாடுன்னு தான், எவ்வளவு பேர் செத்தாலும் அது அது என்னென்ன இடம் இருக்குதுங்குது பாதாளம். அடுத்தது குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள். குழந்தை பிள்ளை இல்லாதவங்க, அவங்களுக்கு எதை கொண்டு போய் புருஷன் கொடுத்தாலும் திருப்தி இருக்காது. நல்ல உயர்ந்த கார், நல்ல புடவைகள், நல்ல நகைகள், இந்த சொத்து எவ்வளவு தான் புருஷன் கொடுத்தாலும் அந்த பெண்ணுக்கு முகத்தில் அவ்வளோ சந்தோஷம் இருக்காது, திருப்தி அடையாது. ஏன்னா ஒரு குழந்தை எனக்கு வேண்டும் அப்படின்னு. அடுத்தபடியாக தண்ணீரால் திருப்தி அடையாத நிலம். எவ்வளவு மழை பெஞ்சாலும் தண்ணி எங்கே போயிடுது, உறிஞ்சி போயிடுது. விடிய மழை பெய்யுது, காலையில் பார்த்தா தண்ணியே இல்லை, அவாட்டுக்கு உறிஞ்சி போயிடுது.
திருப்தியே அடையாதது. போதும் என்று சொல்லாத அக்கினி. அந்த கிராமத்தில், அந்த காலத்தில் 50 வருஷத்துக்கு முன்னாலாம் ஒரு கிராமத்தில் ஒரு வீட்டில் குடிசை பற்றிக்கிச்சுனாக்கா அப்படியே வரிசையாக போகும். எவ்வளோ வைக்க போகிறோம், எவ்வளோ கோழிகள், எவ்வளோ மாடுகள், அது பாட்டு அந்த ஊர் கடைசி வரையிலும் போகும், அடுத்த ஊருக்கும் தாண்டும். இதெல்லாம் போதும் என்று சொல்லாத நாள் உண்டு. ஆனால் நமக்கு ஆண்டவர் போதும் என்று சொல்லாத, ஆனால் நமக்கு ஆண்டவர் நம்முடைய உள்ளத்தில் இருப்பாரானால் அது ஒரு பெரிய திருப்தி, ஒரு பெரிய சந்தோஷம், ஒரு பெரிய மகிழ்ச்சி. இங்கே மார்த்தாளே 2 தடவை சொல்கிறத பார்க்குறோம். ஏன்னா அநேக காரியங்களை கொடுத்து கவலைப்படுகிறாய். தேவையானது ஒன்றே. அந்த நாட்களில் ஜனங்களை வாரி கொண்டு போனது வெள்ளம். நோவா காலத்தில் ஏன் அந்த புறஜாதி ஜனங்களோட போய் செத்தான்? இவனுக்கு என்ன, வீடு கட்டணும், வயல் வாங்கணும், தோட்டம் வாங்கணும், அதை செய்யணும், இதை செய்யணும், அதை செய்யணும். இதிலே இருந்தால் கர்த்தருக்கு இடம் கொடுக்கவே இல்லை. இங்கே 15 பேர்த்துக்கு சாப்பாடு செய்கிறது முக்கியம்தான். ஆனால் அதை விட எது முக்கியங்கிறாரு? இருந்து என் பாதத்தில் தேவனுடைய வார்த்தையை கேளுன்னு சொல்லி அங்கே சொல்கிறத பார்க்குறோம். அதனால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை கொண்டு கவலைப்பட வேண்டாம். சவுளே சவுளே அப்படின்னு சொல்லி 2 தடவை சொல்கிறார். சவுளே சவுளே, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தம், நீ நேராக எங்கே போ. யூதர்கள் மத்தியில் இருந்த ஒரு குழப்பத்தை நீக்க அவசரமாக எங்கே அனுப்புகிறார்? அனனியா விட்ட. அப்போ சவுளே சவுளேன்னு சொல்லி சொன்னது போலவே இங்கே என்ன சொல்கிறாரு? சீமோனே சீமோனே, அங்கே 2 தடவை சொன்னார். கோதுமையை சொலைகளை புடைக்கிறது மாதிரி உன்னை புடைக்க போகிறான் பிசாசு, நீ ஜெபம் பண்ணு அப்படின்னாரு. அவன் உடனே கேட்டிருக்கணும்ல. 2 தடவை அழுத்தி சொல்கிறாரு. இல்லை, அதெல்லாம் என்கிட்ட நடக்காது, சாவிலும் காவிலும் உம்மை மறுதளிக்க மாட்டேன். என்ன பெரிய 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 ஞானி அவர் சொல்லிக்கிறாரு. கொஞ்சமும் கவலைப்படலை. சீமோனே சீமோனே, பிசாசு உன்னை புடைக்க போகிறான், உனக்கு சோதனை வரப்போகுது, நீ ஜெபம் பண்ணுறான்னாரு. அதெல்லாம் என்கிட்ட நடக்காது, நான் சாவிலும் காவிலும் நான் மறுதளிக்க மாட்டேன்னு சொன்னான். கொஞ்ச நேரத்தில் ஒரு அம்மா வந்துச்சுங்க, வேலைக்கார பொம்பளை. அந்த அரண்மனை முற்றத்தில் வந்து நீ அவரோட இருந்தியேன்னு என்ன சொன்னான்? கிடையவே கிடையாது, அவன் எவனோ தெரியாதுன்னாச்சு. உடனே அந்த அம்மா போய் இன்னொரு ஆள்கிட்ட வாட்ச்மேன்ட்ட, அந்த ஒரு தாடிக்காரரு அவரோட இருந்தாருங்க, நீங்கள் போய் பாருங்க. அங்கே முன்னே வந்தவுடனே கிடையாது எவனோ சத்தியம் பண்ணார், சபிச்சார், பொய் சொன்னார். ஏன் ஆண்டவர் தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் சொன்னார், கேட்டிருக்கலாமே. அதுக்கப்புறம் அங்கே போய் அரண்மனைக்கு பின்னால் போய் அழுவுறார். இயேசுடைய முகத்தை பார்த்த உடனே கதறி கதறி தேம்பி அழுதார். ஆனால் அழுது மன்னிப்பு கேட்டான். யூதாசு மாதிரி ஓடி போய் கைத்தை எடுத்துகிட்டு ஓடலை, அழுது மன்னிப்பு கேட்டதுனால அவன் பெந்தைக்கோஸ்து நாளில் ஒரே பிரசங்கத்தில் எவ்வளோ பேர் குணப்பட்டாங்க? 3000 பேர் குறப்பட்டார்கள். அதனால் எதுக்கும் கவலைப்பட வேண்டாம். ஆபிரகாமே ஆபிரகாமே, பிள்ளை மேலே கை போடாத, கத்தியை போடாத. உடனே கேட்டார். அவளை ஓங்கிற சம்சக்க நிறுத்தியாச்சு. ஆல்ரெடி துண்டாக இருக்கும் பிள்ளை. சீமோனே சீமோனே, ஆபிரகாம் ஆமரே, மோசே மோசே, முச்செடியில் பற்றி எரியுது. அங்கே நிற்கிறாரு மோசே. என்னன்னு சொல்லி ஆச்சரியமாக பார்க்குறாரு. மோசே மோசே, உடனே பார்வோன்ட்ட போய் இஸ்ரவேல் ஜனங்களை கானானுக்கு அழைத்துட்டு போன்னு சொல்லி அங்கே அனுப்பிச்சதை பார்க்குறோம். எருசலேமே எருசலேமே, கோழி தன் குஞ்சுகளை சேர்த்துக்கொள்ளுமாக உன்னை சேர்த்துக்கொள்ள விரும்பினேன், ஆனால் உங்களுக்கோ மனதில்லை, உங்கள் வீடு நாஸ்பாலாய் போகட்டும். அது ஏற்கனவே என்ன சொன்னார்? என்னுடைய வீடு கல்லர் குகையாக்கிட்டீங்களேன்னாரு. என்னுடைய வீடு அப்படின்னு சொன்னவர் உங்கள் வீடு பாழாய் போகட்டுன்னு சொல்லி அவர் துக்கத்தோடு போய்விட்டார். அந்த வீடும் பாழாய் போச்சு, ஜனங்களும் சிதறடிச்சு உலகம் முழுவதும் போயிட்டார்கள். இப்போ கூட்டி சேர்க்கிறார். அவனை
உபாகமத்தில் அவங்கள நான் சிதறடிப்பேன்னு எழுதப்பட்டிருக்குது. அவங்கள நான் கூட்டி சேர்ப்பேன். இந்த தொழுவத்தில் நல்லாத ஆடுகளும் உண்டு, அவங்களும் கொண்டு சேர்ப்பேங்கிறாரு. இளைய மகன் பன்றி மேய்ச்சிட்டு வீட்டுக்கு வந்தான் பார்த்தீங்களா? இதே மாதிரி தான் இப்போ எல்லா உலகத்தில் உள்ள எல்லாரும் பன்றி மேய்ச்சிட்டு எருசலேமுக்கு நோக்கி வரார்கள். இந்த யுத்தத்தில் கர்த்தர் நல்ல வெற்றியை கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். ஏன்னா அவங்களையும் சேர்க்கிறார். இந்த தொழுவத்தில் நல்லாத ஆடுகளும் உண்டு, அவர்கள் ஆபிரகாமுடைய பிள்ளைகள் தான். கொஞ்ச காலம் பாடு அனுபவிச்சுட்டு இப்போ எல்லாம் வர்றார்கள். எல்லாம் வந்து யோசேப்புகிட்ட 11 தம்பிமார் அண்ணன்மார்கள்லாம் வந்து யோசேப்புடைய கழுத்தை கட்டி பிடிச்ச அழுதானுவ. 20 வெள்ளிக்காசுக்கு வித்தவனுவ. யோசேப்பு இங்கே எகிப்தில் ஜனாதிபதியாக இருக்கிறார். அந்த சந்திரன் எல்லாம் இந்த போலவே எல்லாம் இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் எங்கே வருவார்கள்? எருசலேமில் நோக்கி வந்து ராஜாவே வாரும், மேசியாவே வாரும் சொல்லி அழைக்கும் போது பிதாவாகிய தேவன் அவளை அனுப்பார். நான் பிதாவாகிய தேவன் தன்னுடைய குமாரனை பூமியில் அனுப்பிச்சார். அவரை படுத்தி வச்ச பாடுகளும் அடிகளும் அவமானங்களும் பார்த்து மகனை வலது பாசத்தை உட்கார வச்சுட்டார். நீ வலது பாசம் உட்காரு, ஜனங்களின் ஜாதிகளை நான் தருவேன், இருப்பு குழாலும் அரசாளுவேன், முழங்கால் யாவும் முடங்கும், நாவு யாவும் அறிக்கையிடும், மேசியாவே வாருன்னு சொல்கிறது வரலையும் நீங்கள் இரு, அப்போ தான் நான் உன்னை அனுப்புவேன்னு சொல்லிட்டார். எல்லாம் இப்போ வந்துட்டாங்க மேசியாவை பார்க்குறதுக்கு. நம்முடைய சொந்த நாட்டுக்கு எல்லாம் போன இடங்கள்லாம் பெரிய பெரிய ஃபேக்ட்ரி, கம்பெனி, காலேஜ் எல்லாம் வச்சுருந்தாங்க தான். எல்லாம் விட்டுட்டு எல்லாம் சொந்த நாட்டுக்கு வருகிறார்கள். அதோட ஏற்றவங்களையும் என்ன நாசமாக்கி இப்போ அந்த எருசலேம் இஸ்ரவேல் ஜனங்களுடைய கைக்கு வந்துருச்சு. ஏன்னா அவங்களையும் கர்த்தர் கூட்டி சேர்ப்பார். இளைய மகன் பன்றி மேய்ச்சிட்டு வந்தான் பார்த்தீங்களா? அதே மாதிரி எல்லாம் வந்து இப்போ சரணாகதி அடைகிறார்கள். சரி, இன்று போட்டும் எண்ணத்தை உண்போம் என்னத்தை குடிப்போன்னு இங்கே வேண்டாம். அதனால் கவலைப்படுறது கர்த்தருக்கு அருவருப்பான காரியம், கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம். ஒரு கப்பலுக்குள்ளே கப்பல் போகணும்னா தண்ணி வேணும். அதே தண்ணி கப்பலுக்குள்ளே வந்துடக்கூடாது. அதனால் கவலைப்பட வேண்டாம்னு சொல்லி அங்கே சொன்னார். முன்னாள் அமெரிக்கா ஜனாதிபதி அவர் வந்து ஆபிரகாம் லிங்கன், முன்னாள் ஜனாதிபதி. அவர் நல்ல ஒரு பக்தி உள்ளவர், அவர் மனைவியும் நல்ல பக்தி உள்ளவர். அமெரிக்காவில் உள்நாட்டு போர் நடக்குது, உள்நாட்டு போர். அப்போ மத்தியானம் திடீர்னு வந்தார் ஜனாதிபதி. மனைவி பார்த்துச்சு அவரை. அவருடைய முகத்தை பார்த்தவொடனே சரி ரொம்ப துக்கமாக தான் வந்துக்கிறார். இன்னும் அந்த யுத்தங்கள் கொஞ்சம் மோசமாக தான் இருக்கும் பொழுது நினச்சிட்டு இருந்தாங்க. இவர் தன்னுடைய ரூமுக்கு போனார். ரூமில் போய் ஏதோ படிச்சுட்டு அப்புறம் போகிறார் குதிரையில் ஏறி. அப்போ முகம் இப்போ நல்லா பிரகாசமாக இருந்துச்சு. இப்போ அவர் மனைவி வரும்போது ரொம்ப துக்கமாக இருந்தார். இப்போ நல்லா முகம் பிரகாசமாக இருக்குது, ஏதோ படிச்சுட்டு இருந்தாரேன்னு சொல்லி அவர் ரூமுக்குள்ளே போணுச்சு. அந்த விரிக்கப்பட்ட பைபிள் அப்படியே திறந்து இருந்துச்சு. என்ன புஸ்தகம் பார்த்தான்னு பார்க்கும்போது யோபுனுடைய சரித்திரம். அந்த யோபுடைய சரித்திரத்தை வாசித்த சமயத்தில் தான் இவருக்கு என்ன வந்துருச்சு? ஒரு தைரியம் வந்துருச்சு. ஒரே நல்ல 10 பிள்ளைகளை சாவு கொடுத்த யோபு கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். அவர் என்னை கொன்று போட்டால் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன்னு அவர் சொன்னதை நாம் பார்க்குறோம். அதனால் ஆண்டவர் நம்மளை எப்படி நடத்துவாரோ அதில் நம்ம சந்தோஷமாக நம்ம இருக்கிறது நல்லது. இயேசு உலகத்தில் இருக்கும்போது தச்சனாக தான் இருந்தார். கீழே தம்பிமார்கள், தங்கச்சிமார்கள், யோசேப்பு, மரியாள் எல்லாரும் இருந்தார்கள். ஒரு பெரிய குடும்பம். இயேசு தச்சனாக இருந்து தான் அவளை வழி நடத்தினார். எந்த முறுமுறுப்போ எந்த இதோ இல்லை. திருமண விருந்துக்கு போயிருக்கும்போது திரளான ரசம், திராட்சை ரசத்தை உற்பத்தி பண்ணவும் முடிஞ்சிச்சு. 40 நாள் பசியோட தாகத்தோடையும் இருந்தார்.
2 மீன் 5 அப்பத்தி 5000 பேருக்கு கொடுத்து அந்த மலை பாறை அடிவாரத்தில் குமிஞ்சு கிடந்தது மீனும் ரொட்டியும். அதுவும் செய்ய முடியும். ஆனாலும் பசியாக இருந்து எதை போய் பார்த்தார்? அத்திமரத்தை போய் பார்த்தார். பசி தாங்க முடியாமல் அப்படி இருந்தார், எப்படி இருந்தார். அவர் எதுக்கும் அது பயப்படவே இல்லை. அதனால் பணாசை எல்லா தீமைக்கும் வேறு. லோத்து அதில் மூழ்கி போய் தான் குடும்பத்தை அழித்தான். பிழையாம் செத்தது ஒரு பெரிய தீர்க்கதரிசியாக இருக்கலாம். ஆனால் அதே மாதிரி கேயாசு, தேமா இதெல்லாம் பணாசையினால தான் அவர்கள் செத்தார்கள். இயேசுனுடைய தாய் மரியாள் அவர் கர்ப்பவதியாக இருக்கிறாள். இன்றைக்கோ நாளைக்கோ நிலைமை அங்கே என்ன, அங்கே அகஸ்ராயன் எல்லாம் குடிமதிப்பு எழுதணும், எல்லாம் போங்க போங்கன்னு என்னங்கிறான், எல்லாம் விரட்டுறான். அப்போ யோசேப்பு கூட சொல்லியிருப்பார், என் மனைவிக்கு இன்றைக்கி நாளைக்கு பிரசவங்க போன்னு விரட்டிட்டான். அது போகும்போது அங்கே ஒரு சத்திரம் இருந்துச்சு. சத்திரம்னா அது ஒரு லாட்ஜு. அங்கே போய் கேட்டால் அவர் ராஜகுமாரங்கிறது அவனுக்கு தெரியாது. அந்த வாட்ச்மேன் போன்னு சொல்லி கதவை அடைச்சிட்டான், விரட்டி விட்டான். மாட்டு தொழுவோம். அங்கே ஆண்கள்லாம் அந்த மாடுக்காரன்லாம் இருக்கிறானுவ. இந்த பொண்ணுக்கு 16 வயசு இருக்கும். மாட்டு தொழுவோம். ஒரு மறைவிடம் இல்லை, சுகாதாரம் இல்லை, நாற்றம் பிடிச்ச இடம். அதிலே குழந்தை பிறந்தது. அந்த குழந்தைய மூடுறதுக்கு ஒரு புது டபல் கூட இல்லை. ஆனால் மரியாள் எந்த முறுமுறுப்பும் இல்லை. பிதா நியமித்த பங்கை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டாளே. மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டாள். பிதாவாக தேவன் இந்த வழியிலே நம்மளை நடத்துகிறார், நம்ம சந்தோஷமாக இருக்க வேணும்னு சொல்லி அங்கே இருந்தார். அது மட்டும் இல்லை, அப்படி இருக்கும்போதே தூதன் வந்து சொல்லுறான், ஏரோது பிள்ளைய கொல்ல போகிறான், எவுத்துக்கு போ. எவ்வளவு வேதனையாக இருந்திருக்கும், எவ்வளவு வேதனை மேலே வேதனை. தூங்கியிருப்பாங்களா, சாப்பிட்ருப்பாங்களா? பிள்ளைய, இந்த அழகான பிள்ளைய கொல்றதுக்கு ஏறுவத திட்டம் போட்டுறான். எவுத்துக்கு போங்கிறாங்களே. எவுத்து பக்கத்து வீட்டு கிராமமா, எவ்வளோ தூரம், அதுக்கு பணம் காசு இருந்திருக்குமா? இவர் தச்சு குடும்பம். ஆனால் சாசிகள் கொடுத்த அந்த வெள்ளைப்போளம் அந்த பொன் இருந்ததுனால தான் அவங்க அதை வச்சு மேக்கப் பண்ணி அங்கே போனாங்க. ஆனாலும் எந்த வித முறுமுறுப்பும் இல்லை. எல்லாவற்றையும் அவர் சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டார். யூதாஸ் ஒடியாந்து கட்டிப்பிடிச்சி முத்தம் கொடுக்குறான். இயேசு சொன்ன வார்த்தை, சிநேகிதனாகிய யூதாஸே, அறிவு கட்ட நாயேன்னு நம்மெல்லாம் சொல்லுவோம். அவர் என்ன சொன்னார்? சிநேகிதனாகிய யூதாஸே, ஒரு திருடனை பிடிக்க போகிறது மாதிரில வர்ற. சீமோனு, பட்டயத்தை உரையில போடு. என்ன ஒரு அருமையான ஒரு வார்த்தை பாருங்கள் இயேசுக்கு இருந்தது. இப்படி இதிலே அவர் நமக்கு ஒரு முன்மாதிரியாய் அவர் இருந்தார். ஆனால் தேவன் நம்மளை வழி நடத்துவார். சோதனைகள், கஷ்டங்கள், பாடுகள் வரும்பொழுது இப்படிப்பட்ட ஒரு நிலைமையான்னு சொல்லி நம்ம அதுக்காக கவலைப்பட வேண்டாம். இயேசு சீக்கிரம் வருவார். அதனால் ஒரு திருப்தி உள்ள வாழ்க்கை வேணும். ஒரு இந்தியன் எக்ஸ்பிரஸ் இங்கிலீஷ் பேப்பரில் ஒரு கார்ட்டூன் போட்டுருந்துச்சு. கார்ட்டூன், ஒரு பெரிய வயல், இங்கே ஒரு மாடு மேயுது, இதில் ஒரு மாடு கட்டி போட்டுக்கிறாங்க. புல் நல்லா வளர்ந்துருக்குது. ஆனால் இடையில ஒரு வேலி. என்ன வேலி? இந்த படல் தான். இங்கிட்ட ஒரு மாடு சண்டை போட்டுக்கும்னு, இந்த மாடு தலையை உள்ளே நுழைச்சி இந்த புல்லை திங்குது. எல்லாம் ஒரு 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 முழங்கால் அளவுக்கு புல். அந்த மாடு இங்கே நுழைச்சி இங்கே. ஏன்? திருப்தி இல்லாத வாழ்க்கை. ஒரு மாடு தான், இங்கே ஒரு மாடு தான், இடையில வேலி. நீ இதுக்கு தின்ன போதுமே.
இங்கே ஏன் விட்டு கம்பி உள்ள விட்டு கண்ணெல்லாம் கிழிச்சிக்கிட்டு கிடக்குது, அது இங்கிட்டு உள்ள விட்டு மேயுது. ஏன்? திருப்தி இல்லாத வாழ்க்கை. எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை உடுப்போம். துணி இல்லைன்னா கவலை இல்லை, புடவை நிறைய இருக்குது, பீரவை திறந்தா அப்படியே வழுக்குது, தள்ளி தள்ளி வைக்கிறாங்க. ஆனால் இப்போ ஏன் கவலைன்னா லேட்டஸ்ட்டு மாடலில் வந்துக்குதான். ஆமாம், அது வாங்கணுமா, அதுதான் இப்போ கவலை. லேட்டஸ்ட்டு மாடலில் வந்துக்குது, அதை வாங்கணுங்கிற ஒரு இதுதான். அதனால் வெளிநாட்டில் உள்ளவர்கள்லாம் ஒரே கம்பெனியில் வேலை செய்வார்கள். இவருடைய சம்பளம் எவ்வளவு, இவருடைய சம்பளம் எவ்வளோன்னு சொல்லி தெரியாது, அது விசாரிக்க மாட்டாங்க. அதனால் அடுத்த வீட்டை எட்டி பார்க்குறது என்ன, அவனும் ரயில்வேல தான் வேலை செய்கிறான், நீ தான் வேலை செய்கிற, அப்படி இப்படின்னு சொல்லி பெண்கள் சில பேர் புருஷன்மார்களை கோவப்படுத்துவாங்க. அப்போ அது என்ன அர்த்தம்? சீக்கிரம் விவாகரத்து பண்ணுன்னு மறைமுகமாக சொல்கிறார். அதனால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம்னு சொல்லி இங்கே வேண்டாம். கர்த்தர் அவர் நம்மளை கவனிக்கிறவராக இருக்கிறார், கவலையெல்லாம் வைத்து விடுங்கன்னு சொல்லி வேதத்தில் இருக்குது. அதனால் ஒருவன் இப்படியாக இருக்க வேணும். ஆண்டவருடைய வார்த்தை, ஆண்டவருடைய வருகை ரொம்ப சீக்கிரமாக இருக்குது. நம்ம அடிக்கடி நம்ம பேசிக்கிறது என்ன, ஆண்டவர் வரப்போகிறார், சீக்கிரம் வரப்போகிறார், வந்துட்டா அக்கடான்னு போயிடலாம், அக்கடான ஆண்டவரோடு போயிடலாம், அவர் சீக்கிரம் வரப்போகிறாருன்னு சொல்லி நம்ம பேசிக்கிறத நான் பார்க்குறோம். ஆனால் ஒரு 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 கற்பனை கதையாக நான் சொல்லுகிறேன். ஒரு 8:30 மணிக்கு நீங்கள் இப்படி இருக்கிறீங்க வீட்டில், ஜன்னல் வழியாக இயேசு உங்கள் வீட்டுக்கு வருகிறார். சும்மா ஒரு கற்பனை கதை. நீங்கள் எப்படி இருப்பீங்க அந்த அப்போ அதை வச்சு தான் கண்டுபிடிக்க முடியும். இயேசு உங்கள் வீட்டுக்கு வருகிறார், அப்போ உங்களோட நிலைமை எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும். ஓட்டமாக ஓடி போய் டிவி ஆஃப் பண்ணுறீங்க, மேஜையில் கிடக்கிற சினிமா நடிகை நிர்வாண புஸ்தகத்தெல்லாம் எடுத்து வச்சு திணிக்கிறீங்க அடியில். அந்த பாய் தலைவாணி 8:30 மணி ஆயிடுச்சு, இன்னும் சுருட்டாமல் இருக்குது, ராத்திரி படுத்ததை எல்லாம் சுருட்டிங்கிறீங்க. அவரும் வந்து நிற்கிறார், மனைவி வந்து நைட்டியோடு வந்து தோத்திரம் பண்ணுது, உடனே புறப்பட்டு போயிட்டார். பட 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 படன்னு எல்லாம் வருது. மனைவி, ஐயோ நல்ல வேலை போயிட்டாரு, எவன்டா அந்த பாட்டை வச்சான், சத்தமாக வச்சுக்கிறான், கன்னத்தில் என்னடி காயம். அவர் வந்து நிற்கிறாரு, எவன் இந்த பெரிய பையன் தான் இந்த பாட்டை வைப்பான் சவுண்டா, கன்னத்தில் என்னடி காயம். அவர் என்ன நினச்சாரோ தெரியல, 8:30 மணி ஆயிடுச்சு, பாய் தலைவன்லாம் சுருட்டல, கதை புஸ்தகமாக நிறையா கிடக்குது, அவருடைய முகம் நல்லாவே இல்லை, கப்புன்னு போயிட்டார். இப்போ தான் எனக்கு சந்தோஷமாக இருக்குது, படப்பட படப்பன்னு வந்துருச்சுன்னு சொல்கிற நீ, ஆண்டவர் எப்போ வருவாரோ அவரோட போயிடலாம், அக்கடான்னு இருக்கலான்னு சொல்றியா? எவ்வளோ பொய், அது எவ்வளோ பொய்யா இருக்குது. அதனால் கர்த்தருடைய வருகை ரொம்ப சீக்கிரமாக இருக்குது. அவர் எந்த சமயத்தில் வருவார்னு சொல்ல முடியாது. சகல இஸ்ரவேலர்களையும் ஒன்று கூட்டி சேர்க்கிறார். சகல இஸ்ரவேலர்களும் எருசலேமிலே ஒன்று கூட்டி சேர்க்கிறார். மத்தேயு 24:31 24:31 வாசிங்க. யாராச்சும் ஒரு மைக்கை கொடுங்க, வாசிக்கட்டும். 24 சகல யூதர்களையும் கூட்டி சேர்ப்பார்.
இயேசு உலகத்தில் வந்தார். வந்த சமயத்தில் அவர் நம்பவில்லை. நீ மரியாளும் குமாரன், தச்சனும் குமாரன், நாசரேத்து ஊரான், படிப்பில்லாதவன், பட்டிக்காட்டான், போஜன பிரியன், இப்படி தான் சொன்னார்கள். நான் மேசியா தான், பிதா என்னை அனுப்புனார்னு சொல்லியும் அவர்கள் நம்பவே இல்லை. அவர் மேலே ஏகப்பட்ட பழியை சொன்னார்கள். நீ மேசியா கிடையாது, மேசியா இனிதான் பிறப்பார் ராஜ குடும்பத்தில்னு சொன்னார்கள். ஏறது விட்ட போய் கோழு குண்டெல்லாம் சொல்லி என்ன இவர் ராஜாவுக்கு வரி கொடுக்கூடாதுன்னு கூட சொல்கிறாரு. ஆலயத்தை இடித்து போடுங்க, 3 நாளுக்குள்ளே கட்டுவேன்னு சொல்கிறாரு. இப்படிலாம் ரிப்போர்ட் பண்ண உடனே அவரை கூட்டுவாங்கன்னாச்சு. இயேசு நிற்கிறார், கை கட்டப்பட்டவராக கவர்னருக்கு முன்னால். ஜனங்க தள்ளாடும் ஜனங்க நிற்கிறாங்க. அப்போ இவர்கிட்ட என்கொயரி பண்ணிட்டு கேட்டார் ஜனங்கள்கிட்ட, இவர் கொலை குற்றம் ஒன்றும் செய்யவில்லையே, மத சம்பந்தமான தர்க்கம் தானே அப்படின்னு சமயத்தில் இல்லை, சிலுவையில் அற, சிலுவையில் அற, சிலுவையில் அற. இல்லையா, மத சம்பந்தமான தர்க்கத்துக்கு இதுக்கையா சிலுவையில் அடிக்கணும் அப்படின்னு சொல்ல. இல்லைல்லாம் சிலுவையில் அறையினவுடனே அந்த இரத்தப்பழி எங்கள் மேலே வரக்கூடாதுப்பா அப்படின்னு, எங்கள் மேலே எங்கள் பிள்ளைகள் மேலே வரட்டும் அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கொண்டார்கள். சிலுவையில் அடித்தாச்சு. அந்த இரத்தப்பழி கிபி 70 எருசலேம் இரத்தம் ஆறாய் ஓடனது. அந்த தீர்த்தராயை யூதர்களை வெட்டி கொன்னா. எல்லாம் சிதறடிக்கப்பட்டு உலகம் முழுவதும் போயிட்டார்கள். யாரு? யூதர்கள். உபாகமத்தில் எழுதப்பட்டிருக்குது, அவர்களெல்லாம் சிதறடிப்பேன்னு எழுதப்பட்டிருக்குது. அதே இடத்துல ஒரு வாக்குத்தத்தம், பூமியின் கடையாந்திரங்களில் உள்ள எல்லாரையும் நான் கூட்டி சேர்ப்பேன்னு சொல்லி எழுதப்பட்டிருக்குது. ஒரு காலத்தில் கூட்டி சேர்ப்பேன்னு சொல்லி அந்த நாள் தான் இப்போ வந்துடுச்சு. எல்லாம் கூட்டி சேர்க்கிறார். எரேமியா 3:18 வாசிங்க. எரேமியா 3:18. அந்நாட்களிலே யூதா வம்சத்தார் இஸ்ரவேல் வம்சத்தாரோடு சேர்ந்து அவர்கள் ஏகமாய் வடதேசத்திலிருந்து புறப்பட்டு நான் தங்கள் பிதாக்களுக்கு சுதந்திரமாக கொடுத்த தேசத்திற்கு வருவார்கள். நான் உன்னை பிள்ளைகளின் வரிசையிலே வைத்து. சரி, எரேமியா பார்க்கும்போது எல்லாம் கூட்டி சேர்ப்பேன். எசேக்கியேல் 36, எசேக்கியேல் 36:24. அதுதான் இப்போ நடந்துட்டு இருக்குது. ஏன்னா எவ்வளோ எதிர்ப்புகள் மத்தியிலும் எல்லாம் கூடிட்டாங்க. அந்த மசூதியும் இவருடைய கைக்கு வந்துவிட்டது. அந்த மசூதியில் தான் ஆபிரகாம் ஈசாக்கை பலி செலுத்தினதும், சாலமோன் ஆலயம் கட்டின இடம், அதில் தான் இப்போ மசூதி வந்துருச்சு. இந்த மசூதி இடிச்சிட்டு என்ன ஒன்று தேவாலயம் கட்டி மேசியாவே வாரும் அப்படிங்கும்போது தான் பிதாவாகிய தேவன் தன்னுடைய மகனை அனுப்புவார். முழங்கால் யாவும் முடங்கும், நாவு யாவும் கர்த்தரே தெய்வம்னு சொல்லி அறிக்கை பண்ணுவாங்க. எல்லாம் கதறி அழுவும்போது தான் என் மகனை அனுப்பு, அது வரையும் உட்காரு அப்படின்னு சொல்லி அங்கே வைத்துட்டார். அடுத்தது ஏசாயா 66:8 வாசிங்க. ஏசாயா 66:8. 66:8. இப்படிப்பட்டவைகளை கேள்விப்பட்டது யார்? யார்? இப்படிப்பட்டவைகளை கண்டது யார்? ஒரு தேசத்துக்கு ஒரே நாளில் பிள்ளை பேரு வருமோ? இதை கவனிங்க. ஒரு தேசத்துல ஒரே நல்ல பிள்ளை பேருன்னா ஒரு தேசத்துல ஒரே நல்ல மறுபிறப்பு. எல்லாம் மறுபிறப்பு அடைகிறார்கள். அதான் மனம் திரும்புகிறார்கள். அதான் ஒரு தேசத்துல ஒரே நல்ல பிள்ளை பேர் வருமோன்னா ஒரு தேசம் முழுவதும் என்ன மறுபிறப்பு அடைகிறார்கள். ஆமோஸ் 9:9. ஆமோஸ் 9:9.
ஆ, ஆ. ஜல்லடையினால் சலித்தறிகிறது போல் சல்லடைனால சலிக்கிறது போலவே இஸ்ரவேல் வம்சத்தாரை ஆ, எல்லா ஜாதிகளுக்குள்ளும் ஆ. சலித்தறியக்கும்படி நான் கட்டளையிடுவேன். கட்டளை ஒரு மணியும் ஆனாலும் ஆ. ஒரு கோதுமை மணியும் தரையிலே விழுவதில்லை. விழாது எல்லாத்தையும் கூட்டி சேர்ப்பேங்கிறாரு. எரேமியா 31:8-9. எரேமியா 31:8-9. இதோ நான் அவர்களை வடதேசத்திலிருந்து வரப்பண்ணி அவர்களை பூமியின் எல்லைகளிலிருந்து கூட்டி வருவேன். சரி, ஏசாயா 60:8. ஏசாயா 60:8. புறாக்களை போலனா ஃப்ளைட்டில் புறாக்களை போல பறந்து வருவாங்கன்னா ஃப்ளைட்டில் விமானம் மூலமாக எருசலேமுக்கு வருவாங்களாம். அப்படி கொண்டு வந்து கூட்டி சேர்ப்பேங்கிறாரு. அதுபடியா சகரியா 12 பாருங்கள். சகரியா 12ஆம் அதிகாரத்தில் நிறைய எழுதப்பட்டிருக்குது. சகரியா 12 அப்படி வாசிமா. இஸ்ரவேலை குறித்து கர்த்தர் சொன்ன வார்த்தையின் பாரம் ஆ, வானங்களை விரித்து பூமியை அஸ்திபாரப்படுத்தி மனுஷனுடைய ஆவியை அவனுக்குள் உண்டாக்குகிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ சுற்றிலும் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் நான் எருசலேமை தத்தளிப்பின் பாத்திரமாக்குகிறேன். எருசலேமுக்கு விரோதமாய் போடப்படும் முற்றுகையிலே யூதாவும் அப்படியே ஆகும். அந்நாளிலே நான் எருசலேமை சகல ஜனங்களுக்கும் பாரமான கல்லாக்குவேன். அதை கிளப்புகிற யாவரும் சிதைக்கப்படுவார்கள். பூமியில் உள்ள ஜாதிகள் எல்லாம் அதற்கு விரோதமாய் கூடிக்கொள்ளுவார்கள். அந்நாளிலே நான் குதிரைகளுக்கெல்லாம் திகைப்பும் அவைகளின் மேல் ஏறி இருக்கிறவர்களுக்கெல்லாம் புத்தி மயக்கத்தையும் வரப்பண்ணி யூத வம்சத்தின் மேல் என் கண்களை திறந்து வைத்து ஜனங்களுடைய எல்லா குதிரைகளுக்கும் குருட்டாட்டத்தை உண்டு பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படியே வாசிங்க. எருசலேமின் குடிகள் சேனைகளின் கர்த்தராகிய தங்கள் தேவனுடைய துணையினால் எங்களுக்கு பலனானவர்கள் என்று அப்பொழுது யூதாவின் தலைவர் தங்கள் இருதயத்திலே சொல்லுவார்கள். அந்நாளிலே யூதாவின் தலைவரை விறகுகளுள்ள எரிகிற அக்கினி அடுப்புக்கும் வைக்கோல் கட்டுகளுக்குள்ளே எரிகிற தீவெட்டிக்கும் ஒப்பாக்குவேன். அவர்கள் வலதுபுறமும் இடதுபுறமுமாக புறப்பட்டு சுற்றிலும் இருக்கிற எல்லா ஜனங்களையும் பட்சிப்பார்கள். எருசலேம் திரும்பவும் தன் ஸ்தானமாகிய எருசலேமிலே குடியேற்றப்பட்டிருக்கும். தாவீது வம்சத்தாரின் மகிமையும் எருசலேமின் குடிகளுடைய மகிமையும் யூதாவின் மேல் தன்னை உயர்த்தாதபடிக்கு கர்த்தர் யூதாவின் கூடாரங்களை முதல் ரட்சிப்பார். அந்நாளிலே கர்த்தர் எருசலேமின் குடிகளை காப்பாற்றுவார். அவர்களில் தள்ளாடினவன் அந்நாளிலே தாவீதை போல இருப்பான். தாவீது குடும்பத்தார் அவர்களுக்கு முன்பாக தேவனைப் போலும் கர்த்தருடைய தூதனைப் போலும் இருப்பார்கள். அந்நாளிலே எருசலேமுக்கு விரோதமாய் வருகிற எல்லா ஜாதிகளையும் அழிக்க பார்ப்பேன். நான் தாவீது குடும்பத்தாரின் மேலும் எருசலேமின் குடிகளின் மேலும் கிருபையின் ஆவியையும் விண்ணப்பங்களின் ஆவியையும் ஊற்றுவேன். அப்பொழுது அவர்கள் தாங்கள் குத்தின என்னை நோக்கி பார்த்து, ஒருவன் தன் ஒரே பேரானவனுக்காக புலம்புகிறது போல எனக்காக புலம்பி, ஒருவன் தன் தலைச்சன் பிள்ளைக்காக துக்கிக்கிறது போல எனக்காக மனங்கசந்து துக்கிப்பார்கள். அந்நாளிலே மெகித்தோன் பட்டணத்து பள்ளத்தாக்கின் ஊராகிய ஆதாத்தீரிமோனின் புலம்பலை போல போது விட்டுருங்க. அது இது கண்ணாடி நான் எடுத்து வரல, வசனம் வேற. அந்த தாவீதின் அவருடைய இஸ்ரீகள் தனியையும் யூதா அவருடைய இஸ்ரீகள் தனியையும் இப்படி கூட்டமாக எல்லாம் புலம்பி அழுவார்கள்னு இருக்குது. வாசிங்க. தனியையும் எல்லாம் புலம்பலாக இருக்கும். எல்லா ஜனங்களும் கோத்திரங்களும் வந்து புலம்புவார்கள். அது எதுன்னா, யோசேப்பு எகிப்தில் சிங்காசனத்தில் இருக்கும் பொழுது 11 பேர் அவரோட பிறந்தவர்கள்லாம் எதுக்கு வரானுவ? கோதுமை வாங்க வரானுவ.
சாக்கு எடுத்துக்கிட்டு. யோசேப்புன்னு தெரியாது. அதுக்கப்புறம் யோசேப்பு தன்னை வெளிப்படுத்தி, நான் யார் தெரியுமா, நீங்கள் வித்து போட்ட சகோதரனாகிய யோசேப்புன்னு சமயத்தில் எல்லாரும் கட்டி பிடிச்சி கதறி அழுதார்கள். யோசேப்பும் அழுகிறார், தேம்பி தேம்பி அழுகிறது போலவே எல்லா கோத்திரங்களும் எருசலேமில் வந்து, மேசியாவே நீர்தான், நீர் ராஜாதி ராஜாவாக இருக்கிறீர், தெரியாமல் கொன்று போட்டோம், 30 காசு வெள்ளி காசுக்கு விற்று போட்டோம் அப்படின்னு சொல்லி 20 காசுக்கு விற்று போட்ட அந்த யோசேப்புடைய சகோதரர் எல்லாம் வந்து பாதப்படியாகி கதறது போலவே அந்த நாட்கள் இப்போ வந்து கொண்டு இருக்குது. அதுக்கு முந்தி சபை போயிடும். அதுக்கு பிறகுதான் யூதர்களை சந்திப்பார். இல்லை, இந்த தொழுவத்தில் நல்லா தான் ஆடுகள் உண்டுன்னு சொன்னார். முந்தினோர் பிந்தினோர் பிந்தினோர் முந்தினோர்னாரு. இளையகுமாரன் வீட்டுக்கு வந்தது போலவே அவர்களும் வருவார்கள். அதுக்கு முந்தி சபை எடுத்துக்கொள்ளப்படும். நம்ம முந்தி போக வேணும். முந்தி போக வேண்டியவர்கள் அப்படி பிந்தி இருக்கிறோம். பிந்தினவர்கள் எல்லாம் ஆயத்தமாக ரெடியாக மேசியாவே சந்திக்கிறதுக்கு இருக்கிறார்கள். இயேசு சீக்கிரமாக வரப்போகிறார். உலகத்தினுடைய சம்பவங்களை எல்லாம் சுட்டி காமிக்குது. உலகத்தில் ஒவ்வொரு காரியங்களும் உலக ஜனங்களை பார்த்து பைபிளில் சொன்னதெல்லாம் கூட சரியாக இருக்குதுன்னு சொல்லும்படி இருக்குது. ரேடியோவை திருப்புனா எல்லாம் யூதருடைய செய்தியாக தான் இருக்குது. ஆனால் இந்த 3% உள்ள யூதர்களை உலகத்துடைய பெரிய பெரிய வல்லரசுகள்லாம் அடிக்க முடியவில்லை. எல்லாரும் மிஞ்சிடுறான். எல்லா விதத்துலேயும் யுத்தங்கள்லையும் எல்லாவற்றிலையும் அமெரிக்காக்காரன் சப்போர்ட்டுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அமெரிக்காக்காரன் 2வது உலக மகாயுத்தத்துலலாம் அமெரிக்கா இல்லை. அமெரிக்கா இப்போ தான் வந்தது. அதுக்கு முந்தையே இவன் இருந்தான். அவன் ஆபிரகாமுடைய சந்ததி. தேவன் அல்லோடு இருந்தார். ஆபிரகாமுக்கு சொன்ன ஆணை என்ன, நீ ஒருத்தன் 1000 பேர் 2 பேர் 10,000 பேர் அடிப்பேன், காண்டாமிருகத்து உள்ள பலன் உனக்கு தருவேன், நான் உன்னோடு இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதில்லைன்னு சொன்ன அந்த வாக்குத்தத்தம் அப்படியே நடந்து கொண்டு இருக்குது. அதனால் சகல யூதர்களும் உலகத்தினுடைய சகல வட்டாரங்கள்லேருந்து எல்லாம் எருசலேமை நோக்கி வருகிறார்கள். போன இடங்களெல்லாம் பெரிய பெரிய ஃபேக்ட்ரி, கம்பெனி, காலேஜு, ஹோட்டல் எல்லா வசதி உண்டு, நல்லா இருக்காங்க. எல்லாத்தையும் தூக்கி போட்டு ஏன் வர்றாங்கன்னா, தேவன் நம்முடைய இருதயத்தை மாற்றி விட்டார். நம்ம பூர்வ இடத்துக்கு போகணும் வேண்டியதில்லை, போவோம் அப்படின்னு. இந்தியாவில் மணிப்பூரில் உள்ள ஒரு 250 குடும்பங்கள் எல்லாம், அவங்கெல்லாம் இவர் யோசேப்புடைய மகன் பேர் என்ன, 2 பையன்க, மனாசே குடும்பத்தில் உள்ள பிள்ளைகள் எல்லாம் போகிறாங்க. இந்திய அரசாங்கமும் போகணும்னு விட்டுருச்சு. இந்திய அரசாங்கம் தடை பண்ணியிருக்கலாம், அதெல்லாம் முடியாதுன்னு. ஆனால் இவங்க கூப்பிட்டு போங்கன்னாச்சு. மனாசே கோத்திரம் போயிடுச்சு. உலகத்தில் சகல கோத்திரங்களும் எங்கே வந்துட்டாங்க, எருசலேமுக்கு வந்துட்டாங்க. எருசலேமில் ஒரு பெரிய மசூதி, அதான் அந்த தேவாலயத்தை இடித்து போட்டு கட்டி மசூதியை வச்சுருந்தான். இப்போ வந்து மசூதி இஸ்ரவேல் வம்சம் யூதர்கள் மத்தியில் கைக்கு வந்து விட்டது. அது வந்துட்டதுனால இந்த இப்போ வந்து இந்த பக்ரீத்தை ரம்ஜானா நடந்துச்சுல்ல, இப்போ ஒரு அதெல்லாம் எல்லாம் வெளியில் தான் இருந்து அவங்க தொழுது கொண்டாங்க, உள்ளே வரல. ஏன்னா இவங்கள்ட்ட கட்டுப்பாட்டுக்கு வந்துடுச்சு. இப்போ அதை இடித்து போட்டு மறுபடியும் தேவாலயத்தை கட்டி, மேசியாவே வாரும், நாங்கள் தெரியாமல் பண்ணிட்டோம், அறியாமல் பண்ணிட்டோம், மன்னித்து போடும், நீ தான் மேசியா, நீ தான் ரட்சகர் அப்படின்னு சொல்லி மேசியாவை எல்லாம் அழைப்பார்கள். அப்போ இயேசு அவளை சந்திக்க வருவார். அதுக்கு முந்தி யார் போயிடுவாங்க, புதிய ஏற்பாட்டு சபை பரலோகத்துக்கு போயிடும். அதுக்கு பிறகு அவர்களை சந்திப்பார்னு சொல்லி என் வார்த்தையை கொஞ்சம் முடிக்கிறேன்.